وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حدثنا أحمد بن يونس حدثنا عبد العزيز الماجشون أخبرنا عبد الله بن دينار عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: الظلم ظلمات يوم القيامة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது பரக்கத்து நிறைந்த புகாரி ஷரீஃபினுடைய இந்த அற்புதமான சபையின் தலைமை பீடத்தில் அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய கலீஃபா சாஹிப் அவர்கள், சங்கை மிக்க இங்கே விஜயம் புரிந்திருக்கிற உலமாக்கள், குலஃபாக்கள், அன்பு ஜமாத்தார்கள், எனது அருமை இளைஞர்கள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக, சங்கை மிக்கவர்களே, அல்லாஹு அகிலத்தின் அருளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அனுப்பி தருகிறான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் சத்தியம் என்கிற இடத்திலே அவர்களை வாழ வைத்தான். அவர்கள் சொன்னால் ஏற்கிற இடத்தில் தோழர்களை வாழ வைத்தான். அவர்கள் சொன்னதெல்லாம் சத்தியம். அப்படி ஒரு மனநிலை மக்கள் மனதில் பதிவு செய்தான். அவர்கள் சொன்னதையெல்லாம் எடுத்து வாழும் இடத்தில் அவர்களின் அன்பு தோழர்களை ஆக்கினான். இது உலகத்திலே கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். மூசா கலீமுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளால் துன்பப்பட்டார்கள் என்று மாத்திரம் நான் சொல்லி முடிப்பதற்கில்லை. அவர்களுடன் இருந்தவர்களும் சங்கடம் கொடுத்தார்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளால் துன்பப்பட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. உடனிருந்தவர்களும்
சங்கடப்படுத்தினார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளியிலிருந்து தான் சோதனை வந்தது என்று சொல்லி முடிக்க இயலாது. கூட இருந்தவர்களும் அவர்களை பல வகையிலும் நெருக்கடி கொடுக்கும் இடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத பாக்கியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் தலையசைக்கும் இடத்தில் தோழர்களை ஆக்கி வைத்தான். ஏற்கும் மனோபக்குவத்தை கொடுத்தான். உடனடியாக வாழ்க்கையில் கொண்டு வருகிற வாய்ப்பை கொடுத்தான். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அந்த சஹாபிகள் நமக்குள் ரோல் மாடல். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அல்லாஹ் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான். அந்த சஹாபிகள் எப்படி நம்பினார்களோ நீங்களும் நம்புங்கள் என்கிறான். ஆமினு கமா ஆமனன் நாஸ், நான் கொள்ளும் ஈமானுக்கு முன்மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வை நான் நம்பணும், ரசூலை நம்பணும். முன்மாதிரி அல்லாஹ் ஒன்றை சொன்னான், ஆமினு கமா ஆமனன் நாஸ். என் சஹாபிகள், நபியின் தோழர்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள், எப்படி நம்பினார்கள், அப்படி நம்புங்கள். என்னுடைய ஈமானுக்கு கூட ஒரு ரோல் மாடல் சஹாபிகள். அவர்களின் வாழ்க்கை தொலங்கும் நட்சத்திரம் என்கிறார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நட்சத்திரம் இல்லையா, பூமியினுடைய எல்லா வகையான சூழலும் மாறும். பூமிக்கும் வானத்திற்கும் பாதுகாப்பு நட்சத்திரம். அஸ்ஹாபி கன்னுஜூம், என் தோழர்கள் விண்ணின் இளங்கும் தொலங்கும் நட்சத்திரத்துக்கு சமம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியெல்லாம் போற்றப்படும் இடம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வரிசைதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதமான நாவில் அல்லாஹ் வெளிப்படுத்துகிற எல்லா வாழ்க்கையும் அவர்கள் வாழ்ந்து காட்டும் இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸுகளுக்குள்ளே நீங்கள் சென்றால் பல்வேறு மனிதம் சார்ந்த நிலைகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் ரசூலின் நாவிலே. குறிப்பாக ஒருவர் மற்றவரோடு எப்படி சார்ந்திருக்க வேண்டும், தேவைப்படும் போது சாட்சி சொல்ல கூப்பிட்டால் என்ன செய்ய வேண்டும், சாட்சி எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் பொய் சாட்சி சொன்னால் என்ன தண்டனை, சாட்சி சொல்லுங்கள், சாட்சிக்கு கூப்பிட்டால் வாருங்கள், சாட்சி சொல்லும்போது சரியாக இருக்க வேண்டும், மறுக்கக்கூடாது, பொய் சாட்சி சொல்லிவிடாதீர்கள். அப்படி ஒரு பாடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துகிறார்கள். பொறுப்பை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், உங்கள் பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் யாரை நம்பி ஒப்படைத்தாலும் பல நேரங்களில் ஏமாறும் நிலை ஏற்படும். உங்கள் பொறுப்பை அல்லாஹ் இடத்தில் ஒப்படைத்து பழகுங்கள். இப்படி ஒரு பாடம். இன்றைக்கு நடத்தப்பட்ட பாடத்தின் சில பகுதிகளை மாத்திரம் ஞாபகப்படுத்துகிறேன். நான் பொறுப்பு பல நேரங்களில் ஒப்படைக்க வேண்டியது வரும். ஊரை விட்டு வெளியில் போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், உழைப்புக்காக போகிறேன், வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் தேடப் போகிறேன். உங்கள் பொறுப்பை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரணையாக்கி கொள்ளுங்கள். ஒப்படைப்பது அல்லாஹ் இடத்தில் இருக்கட்டும். அல்லாஹ் இடத்திலே பொறுப்பை ஒப்படைத்தவர்கள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பெற்றார்கள் என்கிற செய்தியையும் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அடுத்து தொடருகிறார்கள், அநீதி வேண்டாம் என்கிறார்கள். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்து விடாதீர்கள், அது ரொம்ப ஆபத்தானது என்கிறார்கள். அக்கிரமம் என்பது மிக கொடூரமான ஒரு செயல். அநியாயம் என்பது அநீதி செய்தவன் பகரம் பெறாமல் இந்த மண்ணை விட்டு முடிய மாட்டான். வலா தர்கனூ இலல்லதீன ஸலமூ ஃபதமஸ்ஸக்கும் உன்னார், அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், அநியாயம் செய்பவர்களோடு நீங்கள் போய் சேர்ந்து விடாதீர்கள். அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது. சில பேர் அக்கிரமம் செய்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் பின்பலமாகிறீர்களா, சப்போர்ட்டாக போகிறீர்களா, அவர்கள் சாயும் நிழலாக நீங்கள் மாறப்போகிறீர்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வலா தர்கனூ இலல்லதீன ஸலமூ ஃபதமஸ்ஸக்கும் உன்னார், அவர்களை நோக்கி வரும் சாபமும் அவர்களை நோக்கி வரும் நெருப்பு பிண்டமும் உங்களையும் கரித்து விடும். இது திருக்குர்ஆனின் வசனம். ஃபதமஸ்ஸக்கும் உன்னாருங்கிற அல்லாஹ், உங்களை நெருப்பு தீண்டும், உலகத்திலும் மறுமையிலும். அநியாயம் செய்தவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அல்ல,
அக்கிரமம் செய்பவர்களோடு தோள் கொடுத்து நிற்பவர்கள், சப்போர்ட் பண்ணுபவர்கள், அவங்களுக்கு சாய்வதற்கு இடம் கொடுக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் இத்தனை பெரிய எச்சரிக்கையை சொல்கிறான். இன்று வாசிக்கப்பட்ட ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை மாத்திரம் அநீதி பாதிக்காது, அல்-லுல்மு ஸுல்மாத்து யௌமல் கியாமா, இங்கே செய்யும் அநீதி மறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய இருளாக வந்து நிற்கும். அல்லாஹ்வை நோக்கி நாம் போகணும், சிராத்துல் முஸ்தகீமை நோக்கி போகணும், நன்மை தீமையை வாங்குவதற்கான பட்டோலையை கையில் வாங்க போகணும். நீ போக முடியாது. ஏன்? உனக்கு எல்லாமே இருளாகி இருக்கும், பாதை அடபட்டு போகும். இருட்டில் எப்படி நடப்பாய்? 2 பேர் நடக்கவே முடியாது. ஒன்று வெளிச்சம் இருக்குது, கண்ணில் வெளிச்சம் இல்லை, அவரும் நடக்க முடியாது. கண்ணில் வெளிச்சம் இருக்கிறது, வெளியே வெளிச்சம் இல்லை, அவரும் நடக்க முடியாது. இங்கே உனக்கு கண்ணில் வேணுமென்றால் ஒளி இருக்கலாம். அல்-லுல்மு ஸுல்மாத்து யௌமல் கியாமா, உலகத்தில் நீ ஒருவருக்கு செய்த அநீதி இங்கே அது இருளாக சூழ்ந்து நிற்கும். நீ நடைபோடவே முடியாத பிணமாகுவாய். யார் சொல்வார்கள்? அப்துல்லா இப்னு உமரின் ரிவாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிற செய்தி, இன்றைய புகாரி ஷரீஃபினுடைய மிகப்பெரிய பதிவு. உலகத்தில் யாருக்கும் அநீதி செய்யாதீர்கள். அநீதின்னா அவரை போய் கொலை செய்கிறதா? அவர் உரிமையை பறிப்பதா? துல்மு என்கிற வார்த்தைக்கு அரபியிலே விளக்கம் என்ன தெரியுமா? துல்மு என்ற வார்த்தைக்கு தாரீஃப்னு சொல்வாங்க. அதற்கான முழு பொருள் என்ன தெரியுமா? வதுஉ ஷை அன் கைரி மௌதிஹி, ஒரு பொருளை வைக்க வேண்டிய இடம் அல்லாது வேறு இடத்தில் வைத்தால் அநீதி. எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், யாரை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். மாற்றி நடத்துகிறாயா, நீ அநீதி செய்கிறாய். அநீதிக்கு விளக்கம் இன்றைக்கு அளவு கடந்த அநீதிகள், கட்டுப்பாடு மீறிய அநீதிகள். ஒருவரை குறை சொன்னால் வரம்பு மீறி சொல்வது, ஒருவரை புறம் பேசினால் வரம்பு மீறி பேசுவது, ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை சொன்னால் அளவுக்கு அதிகமான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது. இது அக்கிரமம் இல்லையா? அநீதி இல்லையா? சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து சில பேர் வாழ்ந்தார்கள். ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேலை அதுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசுனா கொஞ்சம் பால் குடிச்சிட்டு பேசுவாங்க, கொஞ்சம் தெம்பாக பேசணுமேன்று, கொஞ்சம் தெம்பாக பேசணும். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை குறை சொல்வதற்கென்றே ஒரு கூட்டம். யார்? சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞானத்தின் பட்டணம் என்கிறார்கள். அதன் நுழைவாசல், நான் தான் பட்டணம் என்றால் அதன் நுழைவாசல் அலி. அன்ன மதீனத்துல் இல்ம் வ அலியுன் பாபுஹா, ஞான வாசலில் நுழைவதற்கு அலியே வாசல் என்கிறார்கள். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறை சொல்வதும் ஏசுவதும் திட்டுவதும் அப்படி பழக்கமாக்கி கொண்ட சில பேர்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அல்லாஹ்ட கையேந்தனா கிடச்சிக்கணும். அவங்க ஒருத்தரை பார்க்குறாங்க வீதியில், அவர் கண்ணா பின்னான்னு அலியை திட்டுகிறார். சாத் இப்னு அபி வக்காஸ் மனசு கேட்கல, கையை பிடிச்சாங்க, வாப்பா என்ன பண்ணுற? யார் தெரியுமா? சய்யிதுனா அலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மகள் ஃபாத்திமாவை நிக்காஹ் செய்தவர்கள், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இதயத்தில் இடம் பிடித்தவர்கள். இனி நீ ஹஸரத் அலி அவர்கள் குறித்து பேசிவிடாதே என்றார்கள். அந்த ஆள் கேட்கல. 2வது சந்திக்கிறாங்க, அப்பவும் பேசுகிறார், அப்பவும் வான் பண்ணுறாங்க. 3வதும் பார்க்குறாங்க, கண்ணா பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டுகிறார். சய்யிதுனா சாத் இப்னு அபி வக்காஸ் சொன்னாங்க, அல்லாஹ் இவனை நீ விட்டு வைக்காதன்னாங்க, இனி இவன் வாழக்கூடாது. நீ என்ன நினைப்பீர்களோ அது சபை, பொது இடம், பல பேர் நிற்கிறாங்க. ஒரு அடம் பிடிக்கும் ஒட்டகம் ஒன்று ஓடி வந்தது. ஒட்டகம் பாஞ்சு வருதுன்னா எல்லாரும் விலகிடுவாங்க, அது காலை தூக்கி உதைச்சி எடுத்துரும். வந்த அந்த ஒட்டகம் அந்த மனிதனின் பக்கத்தில் வந்து பிறங்காலால் அவனை தூக்கி வீசி அவன் எங்கோ எரியப்பட்டான். மீண்டும் இந்த ஒட்டகம் ஓடி போய் அங்கே நின்று மீண்டும் தூக்கி எறிந்து அவனை காலால் குத்தியே கொன்றது. பொதுவெளியில் கொல்லப்பட்டான். சாத் இப்னு அபி வக்காஸ் அங்கே நிற்கிறார்கள். சஹாபிகளின் காலம் அது, சிறந்த காலம் என்று முகவரிப்படுத்தப்பட்ட காலம்.
அக்கிரமம் செய்பவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். யாரை எங்க வைக்கணும்? எத்தனை மாண்புக்குரிய மாமனிதர் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் குறை சொன்ன போது அந்த அநீதிக்கு அல்லாஹ் தண்டனை மண்ணுலகத்திலேயே நடத்தி முடித்தான். எந்த ரூபத்திலும் அநீதி நடக்கக்கூடாது. அடுத்தவங்க சொத்துல சின்ன பொருளை எடுத்துட்டால் அது அக்கிரமம். அடுத்தவங்களுடைய பொருளை போய் நான் எடுக்கிற அனுமதி இல்லை. இன்னைக்கெல்லாம் பொது இடத்திலே, பொது சுவர்களிலே விவகாரம் இருக்கிறது, காணி விஷயத்திலே விவகாரம் இருக்கிறது. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு காணி வாங்கி போட்டிருக்கிறாங்கன்னா அதை பிரிப்பதிலே அது சேர்ந்து கூடுதல் ஒரு பங்கை நம்ம எடுத்துக்கணுங்கிறது ஒன்று அண்ணனுக்கு விருப்பமாக இருக்குது அல்லது தம்பிக்கு விருப்பமாக இருக்கிறது. ஒருவரின் சம்மதம் இல்லாமல் இன்னொருவர் அதில் ஒரு பங்கை கூட எடுப்பது அது அநீதி இல்லையா? கோர்ட்டில் போய் கேஸை போட்டு சாதகமாக ஆக்கி அவனுக்குள்ள சொத்தை தன் பேரில் மாற்றிக்கொள்கிற அக்கிரமம் எத்தனை கொடூரமானது! யாருடைய பொருளிலும் யாரும் கையாடல் செய்யக்கூடாது. அடுத்தவங்க சொத்திலே தாராளம் என்பது, அவங்களுடைய உரிமையை பறிப்பது என்பது அது கொடூரமான அநீதி. வஹப் இப்னு முனப்பஹ் ஒரு செய்தி எழுதுவார் ரலியல்லாஹு அன்ஹு. வஹப் இப்னு முனப்பஹ் கடந்த காலத்திலே ஒரு பேரரசர் வாழ்ந்தார். அவர் கொஞ்சம் வம்பர், கடுமையான ஆள், தப்பு செய்கிறதுக்கு பயப்படுற ஆள் இல்லை. படைப்புகள் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதி செய்தால் அதை பற்றிலாம் பயப்பட மாட்டார். உலகத்தில் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வையுங்கள், அநியாயம் செய்த பின்னால் அவர் நல்லாத்தானே இருக்கிறார் நீங்கள் நினைக்காதீர்கள். அவரை அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டி வதக்கி ஒரு காலம் அவருக்கு வரும் முடிவு ரொம்ப கேவலமாகத்தான் இருக்கும். யார் யாருக்கு அநீதி செய்தாலும் சய்யிதுனா வஹப் இப்னு முனப்பஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, கடந்த காலத்திலே ஜப்பாருன் மினல் ஜபாபிரா ஒரு கொடுங்கோலன் இருந்தான். அவன் பிரம்மாண்டமான ஒரு மாளிகை எழுப்புகிறான். ரொம்ப பெரிய மாளிகை, எல்லா அழகும் அலங்காரத்தோடு அரசனின் அரண்மனையாக அது எழுப்பப்படுது. அது நிறைய நாட்கள் அதற்கு செலவு, நிறைய பொருள்கள் செலவில் பிரம்மாண்ட அரண்மனை. அந்த அரண்மனை எழுப்பப்பட்டு அதை பார்வையிடுவதற்கு வருகிறார் அந்த மன்னர். பார்வையிடுவதற்கு அப்படி பார்வையிட்டு அதன் அழகை ரசிக்கும் போது அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை வீடு இருக்குது. சின்ன குடிசை வீடு, இது பெரிய கோபுரம், பிரம்மாண்டமான கட்டிடம், அரசரே குடியிருக்க போகிறார். அதுக்கு அடுத்து சின்ன அவர் இடம் முடிஞ்சு போச்சு, அது வேற இடம். ஆனால் அது அந்த கூடாரம் என்பது அரண்மனை ஒட்டி இருக்குது, ஒரு குடிசை வீடு. அரசர் கேட்டார் அதிகாரிகள்கிட்ட, அது என்ன குடிசை வீடுன்னு கேட்டார். இல்லை, அது ஒரு அம்மா அங்கே தனியாக குடி இருக்குது, ஒரு வயசான அம்மா அதில் குடி இருக்கிறாங்க, அதை இடிச்சிருங்கன்னார். அந்த குடிசை இடிச்சிருங்கிறார். அதிகாரிகளுக்கு கொஞ்சம் மனசு வரல, ஏன்னா அது அந்த கஷ்டப்பட்ட அம்மா, அது சொந்தமாக ஒரு வீடை வாங்கி அங்கே கட்டி உட்காந்துரு, சின்ன குடிசையா, இடிங்கிறார். அதிகாரிகள் போய் இடிக்கிறாங்க, அந்த அம்மா அப்போ இல்லை, இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. அக்கிரமமாக இடிக்கப்படும் பில்டிங், ஒரு கட்டிடம் அநியாயமாக இடிக்கப்படும் என்றால் அதன் உரிமையாளரின் மனம் எத்தனை கொந்தளிக்குமோ அந்த கொந்தளிப்பை இந்த கொடுமையை செய்தவர்கள் சந்தித்தே தீர வேண்டும். இதில் படைத்தவன் யாருக்கும் பாகபட்சம் காட்டுவதில்லை. அவன் அரசராகட்டும் ஆண்டியாகட்டும், இந்த குடிசை இடித்து விடு என்றார், அது இடிக்கப்பட்டுச்சு. பாவம் அந்த அம்மா அப்போ வீட்டில் இல்லை. அந்த அம்மா தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அரசர் இடிச்சிட்டு போயிட்டார். அது தரமட்டமாகி கிடக்கிறது. வந்து பார்க்குறாங்க, அது தரமட்டமாகி போய் கிடக்குது. நம்ம அப்படியே பார்த்துட்டு பிரமிச்சு போகிறாங்க, ரொம்ப மனசெல்லாம் உடைஞ்சு போய் நிற்கிறாங்க.
பக்கத்தில் நிற்கவங்கள்ட்ட கேட்டாங்க, யார் இந்த வேலையை செய்தது? அரசர் வந்து பார்த்துட்டு அவருடைய அரண்மனைக்கு பக்கத்தில் இந்த குடிசை இடிக்க சொல்லி இந்த குடிசை இருக்கக்கூடாது இடிக்க சொல்லிட்டாருமா, இடிச்சிட்டாங்க. உடனே அந்த அம்மா மேலே பார்க்குறாங்க, கேட்டாங்க, யாரப், இந்த வார்த்தையில் இருக்கிற ஜலாலியத், யாரப் ஐன குந்த அந்தா, நான் தாங்க இல்லை, என் வீட்டை போட்டுட்டு வெளியில் போயிட்டேன் என்னுடைய வாழ்க்கையை தேடுறதுக்கு, நீ எங்கே போனேன்னு கேட்குறான். இந்த வார்த்தையை பாருங்க, ஐன குந்த அந்தா, நீ எங்கே போனாய் ரப்பே? என் வீட்டை இடிக்கிற அதிகாரம் அவனுக்கு யாரு கொடுத்தது? அக்கிரமமாக என் வீட்டை இடிக்கிறான், நீ இருக்கிறாய் என்கிற நம்பிக்கையில் தானே நான் வெளியில் போனேன். நம்ம கூட பிறந்த அண்ணன்ட்ட சண்டை போடுற மாதிரி, தம்பிகிட்ட சண்டை போடுற மாதிரி, அல்லாஹுவோடு இத்தனை உரிமை எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு அந்த வயசான பெண்ணுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அங்கீகாரம் வழங்கியிருந்தான். அல்லாஹ்ட்ட எத்தனை உரிமை எடுத்து நாம பேசலாம், அதுக்கு தகுதியான வாழ்க்கை உடையவங்களா இருக்கணுமா இல்லையா? யாரோ ஐன குந்த அந்தா, நீ எங்கே போனாய்? நான் வெளியில போயிட்டேன், அவன் இடிக்க வருகிறான், நீ எங்க போனாய் ரப்பே? அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அதுக்கு அடுத்தெல்லாம் ரொம்ப பேசல. பொதுவாக ரொம்ப பேசவே கூடாது. நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அதில் ஆழம் இருக்கும், அர்த்தம் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். அப்படி வார்த்தை தான் இருக்கணும். அல்ல நம்ம நாவை பரிசுத்தமாக்குவானாக. அந்த அம்மா பேசி முடிக்கல. அந்த அம்மா அப்படித்தான் கேட்டு முடிச்சாங்க. அடுத்த நிமிடம் அல்லாஹ் ஜிப்ரீலை கூப்பிட்டான். யா ஜிப்ரீல் அக்லிப் மாமாஃபி. அரண்மனைக்குள்ள பெரிய பெரிய குரூபெல்லாம் உள்ளே போயிட்டு, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் உள்ளே போயிட்டாங்க. அரசருடைய பட்டாளங்கள், அது பிரம்மாண்டமான இடம். அல்லாஹ் ஜிப்ரீலை கூப்பிட்டான், இந்த அரண்மனையை உள்ளே இருப்பவர்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரு புரட்டி விடுங்கள் என்றான் அல்லாஹ். அப்படியே தூக்கி புரட்டிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் அந்த கூரை வீடு எப்படி தூள் தூளாக போனதோ அரண்மனையும் தூள் தூளாக போனது என்பதை தாண்டி அதற்குள் இருந்த பல நூறு உயிர்களும் போனது. செய்தனா வஹப் இப்னு முனப்பஹ் சொல்வார்கள், அல்லாவின் கோபம் இறங்கும் இடம் அநீதி இழைக்கப்பட்டவன் கையேந்தினால் லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையே கிடையாது. யாருக்காவது அநீதியம் செய்துட்டோம்னா அவங்க கையேந்தினாங்கன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரை இல்லை, டைரக்டா துஆவை ஏற்றுக்கொள்கிறான். ரப்பு கொடுக்கிற விஷயம் அது. எனவே நமக்கு ஒரு பாடம், உலகத்தில் அநீதி செய்வதில் கவனம் இருக்கணும். யாரையும் நாவு இருக்குது என்று துணிஞ்சு பேசிடக்கூடாது. யாரையும் மனம் சங்கடப்படும்படி நடத்திடக்கூடாது. நம்ம பெத்த அம்மாவை வாப்பாவை கூட மனசு நோவுற மாதிரி பேசுவீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அநீதியாகும். நம்மை நம்பி வந்த மனைவியை நீங்கள் சங்கடப்படுத்துவீர்களானால் அதுவும் அநீதி. இன்னைக்கு வீட்டில் பல பேர் மனைவியர்களை பேசுவதில் தாராளத்தை எடுத்துக்கொள்பவர்கள் இருக்கிறார்கள். நம்ம பேசுகிற அதிகாரம் உண்டுன்னு நினைக்கிறாங்க, நான் ஆண் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் ஆணாதிக்கத்தை அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் இடத்திலும் ரசூல் இடத்திலும் பெண்களுக்கென்று ஒரு தனி கண்ணியம் உண்டு. அவர்கள் பலகீனமானவர்கள் என்றார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கேட்டா அல்லாஹ் உடனே கொடுத்துடுறான். அதனால நான் பேசுவதற்கு கூட ஒரு வரம்பும் வரமுறையும் இருக்கிறது. என் மனைவி நான் பேசுவேன், யார் கேட்க முடியும்? அவங்கள பெத்த தாய் தோப்பம் கேட்டால் கூட இவர் மதிக்கிறது இல்லை. எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்களே, ஏன் உரிமை என்கிறார். உரிமையெல்லாம் சரி, வரம்பு மீறி பேசுகிற அதிகாரம் கணவனுக்கும் இல்லை. அது அக்கிரமம். எனவே அநீதி என்கிறது பல்வேறு கிளைகளை கொண்டது. மாமன்னர்
ஹாலித் இப்னு அப்துல்லாஹில் பர்மக்கி. ஹாலித் இப்னு அப்துல்லாஹில் பர்மக்கி அவருடைய மகனோடு சிறைப்படுத்தப்படுகிறார். சிறைச்சாலையிலே அவரை கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஹாலித் இப்னு அப்துல்லாஹில் பர்மக்கியை மிகப்பெரிய ஆளுமையுடைய பேரரசராக வாழ்ந்தவர். அவர் மகனையும் செய்து கைது பண்ணிட்டாங்க. அடுத்த காலம் சிறைப்படுத்திட்டாங்க. மகன் கேட்கிறார், மகனார் தகப்பனார்ட்ட கேட்கிறார், அரசர்கிட்ட கேட்கிறார், பாதல் இஸ்ஸி வல் முல்க், கண்ணியத்தோடு வாழ்ந்த நாம், ஆட்சி அதிகாரத்தில் வாழ்ந்த நாம், சிறுனா இலல் ஹப்ஸி வஸ்ஸிஜன், சிறையில் வந்து அகப்பட்டு கொண்டோம், ஒயிலல் கைத், கைது செய்யப்பட்டிருக்கிறோம். என்ன புரியலை என் அன்பு தந்தையே, என்ன நடக்குது நாட்டிலே என்று கேட்கிறார். யார் கேட்கிறார்? மகனார். அருமையான சகோதரர்களுக்கு சொல்கிறேன், அநீதி என்பதில் ஆளுபவர்களாக இருக்கட்டும், அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கட்டும், பணபலம் படைத்தவர்களாக இருக்கட்டும், படைபலம் உள்ளவர்களாக இருக்கட்டும், அநீதி என்பதில் அவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநீதி நடந்தால் யாருக்கு அநீதி செய்தோமோ அவன் கேட்கிறானோ இல்லையோ, படைத்தவன் கேட்டே தீருவான். ஹாலித் இப்னு அப்துல்லாஹில் பர்மக்கி ஆளுமைக்கும் அதிகாரத்திற்கும் சொந்தமான பேரரசர். அவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவர் மகனும் சிறையில் இருக்கிறார். தாப்பநாட்டு கேட்கிறார், யாபதி, அன்பு தந்தையே, பாதல் இஸ் வல் முல்க், கண்ணியம் எல்லாம் பெற்று வாழ்ந்தோம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம், சிறுனா இலல் கைதி வல் லபஸ் வஸ்ஸிஜன், சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறோம், கைது செய்யப்பட்டிருக்கிறோம், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம், இது என்ன நடக்குது என்று கேட்டார். அவர் சொன்னார், யாரு? தகப்பனார் சொன்னார், மகனே, உனக்கும் எனக்கும் தெரியாமல் போயிட்டுன்னார். நல்ல கவனிக்கணும். அவர் சொன்ன பதில் உலகம் உள்ள வரையில் நம்ம இதயத்தில் இருக்கான். உனக்கும் எனக்கும் தெரியலப்பா, உனக்கும் எனக்கும் தெரியல. நம்முடைய ஆட்சி காலத்தில் நம்மால் யாருக்கெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்களினுடைய அந்த பதுவாக்கள் இரவோடு இரவாக நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டது. அதை படைத்தவன் பார்த்தான், நீ பார்க்கல, நாம் பார்க்கல, அவன் பார்த்ததால் இன்றைக்கு நாம் சிறையில் இருக்கிறோம் என்றார். நம் ஆட்சி காலத்தில் நாம் செய்த அநீதிகள், அந்த அநீதி செய்யப்பட்டவர்களின் மனக்குமுறல்களும் கையேந்துதலும், அவர்கள் வடித்த கண்ணீரும், அவர்கள் கேட்ட பிரார்த்தனையும் பதுவாவும் ராத்திரியோடு ராத்திரியாக நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சு. நுழையிறத நீனும் பார்க்கல, நானும் பார்க்கல. அதை நுழையும் போது அல்லாஹ் பார்த்தான், பார்த்தவன் அதற்கு பரிகாரமாக நம்மை கொண்டு சிறையில் போட்டான் என்றார்கள். ஆளுமையில் இருந்தவர்களுக்கு சிறை வாழ்க்கையாக ரப்பு மாற்றுகிறான் என்றால் அவரே ஒத்துக்கொண்டார், நாம் பல பேருக்கு செய்த அநீதியை அல்லாஹ் இப்படி மறக்காமல் பகரம் கொடுத்து விட்டான் என்கிறார். ரொம்ப கவனத்தோடு இந்த உலகத்தில் எடுத்து வைக்கிற எட்டுக்கள் இருக்க வேண்டும், பேசும் பேச்சுக்கள் இருக்க வேண்டும், அணுகுமுறைகள் இருக்க வேண்டும். யாரிடத்திலும் அன்பால் தான் ஆள வேண்டும், அதிகாரத்தால் ஆளாதீர்கள். யாரையும் கையாளும் முறை கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். கௌரவ குறைச்சலாக யாரையும் நடத்தி விடாதீர்கள். அது அநீதியாக மாறுகிற போது அது வாழ்க்கையை பாதிக்கும், அடுத்த தலைமுறைகளையும் பாதிக்கும். அதுதான் பெரிய சோதனை. அதை குறித்து இன்றைக்கு சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதி என்ற ஒரு தலைப்பின் கீழ் இமாம் புகாரி பாடத்தை பதிவு செய்கிறார்கள். அந்த பாடத்தையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய பார்வைக்கு தந்திருக்கிறார்கள். எத்தனை உயிரோட்டமான சொற்களை கொண்டு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான அந்த சொற்களை தாங்கி நிற்கிற புகாரி ஷரீஃப், இதை ஓதுகிற பாக்கியத்தை கொடுத்தான் அல்லாஹ். அதில் உள்ள இருக்கும் அந்த மகத்தான சுரங்கங்களை தோண்டி எடுத்து திறந்து பார்த்து வாழும் நசீபையும் வழங்குவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல்
உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.